3 hours ஆயிடுச்சு. நைட் ஒரு 11 மணிக்கு தான் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது. ஸோ அந்த இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது வெரி வெரி ஃபார்ச்சுனேட் enough that myself, Raj and Rabia 3 பேர் ஆஃப்டர் மீட்டிங் 3 பேருமே செலக்ட் ஆயிடும். வாட் 3 பேர் கேம் ஃப்ரம் சோனா, அந்த 3 பேர் தான் செலக்ட் ஆனோம். பெங்களூர் எல்லாம் அவுட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. we just have to put our 100% on it. நீங்க வந்து முடியலையோ just go back on it 100%. எவ்வளவு முடியுமோ எஃபர்ட்ஸ் போடுங்க. அந்த எஃபர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ இந்த கனெக்டிங் தி டாட்ஸ் இங்க நான் எடுத்து வரேன் அப்படின்னா, நான் ஸ்கூல்ல எலக்ட்ரானிக்ஸ், காலேஜ்ல ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். இதெல்லாம் இதை வச்சு என்ன பண்ண போறோம் நிறைய பேர் தோணிருக்கும். அந்த இன்டர்வியூல நம்ம உட்கார்ந்து இல்லையா, ஃபர்ஸ்ட் சோனால நடந்த இன்டர்வியூல அங்க நீங்க திரும்பி பாருங்க, இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். நாங்க எல்லாம் பண்ணதால தான் அந்த ஹெச்ஆர்க்கு என் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நான் ஒரு ரவுண்ட கிளியர் பண்ணி -4 மார்க் வாங்கினப்போ அவங்க என்ன ப்ரமோட் பண்ணாங்க ஃபார் அடுத்த ரவுண்ட் அப்படிங்கிறது ரீசன் என்ன? Because of what I have done in my past. That is connecting the dots theory. You go to the front and turn back and see why have you done all these things. All these dots will get connected and நீங்க இங்க வந்து ரீச் ஆகிறதுக்கான ரீசனே இந்த டாட்ஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு புரியும். So this is I got placed in BPL. ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் salary almost ரொம்ப கம்மி தான். Usually training period வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 20,000 rupees I was earning the first month. But 6 months probation ke appo I was promoted to assistant manager and that time it was 45,000 rupees. I'm talking about 15 years before. Okay, so idu mudijadhu BPL work பண்ணிட்டே இருந்தோம். Then we 1 year work பண்ணோம். Then we felt very bored again because நாங்க வந்து new innovations எடுத்து வரணும்ன்றது நாங்க ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருந்தோம். BPL ஒரே மாதிரி இருந்தது, மோனோட்டனஸா. நான் பண்ணிட்டு இருந்தது மல்டி பாராமீட்டர் மானிட்டர், ECG, defibrillator இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தோம். ராஜ் பண்ணிட்டு சரி நான் ராஜ் பண்ணிட்டு ECG single probe ECG machines பண்ணிட்டு இருந்தாரு. So we felt very bored. So then we thought, why don't we go abroad and do masters? So we resigned the job which we got after a non-study. We resigned our job and went to Australia. So நான் போனது ஆஸ்திரேலியா, அவர் போனது லண்டன். So ஆஸ்திரேலியால போயிட்டு ஸ்காலர்ஷிப் தான் போனோம். We applied and we got. நாங்க different universities அப்ளை பண்ணோம். அது எந்த யூனிவர்சிட்டி யாருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தானோ அங்க போயிட்டோம். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஆஸ்திரேலியால நான் வந்து எம்எஸ்சி நெட்வொர்க்ஸ் இன்ஜினியரிங், அவர் வந்து கவென்ட்ரி யூனிவர்சிட்டி லண்டன்ல எம்எஸ்சி டிஆர்எஸ். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுவும் ஒரு 2 இயர்ஸ் முடிஞ்சது. அங்கேயும் we are doing multiple projects. இந்த 2 இயர்ஸ் முடிஞ்சது. Then we decided what to do now. இப்போ மறுபடியும் ஒரு ஜாப் எடுத்து உள்ள போலாமா இல்ல what to do. So then see, இப்போ என்னோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் வர்க்கிங் கிளாஸ் பேரண்ட்ஸ். என்னோட அப்பா எல்லாமே வர்க்கிங், ராஜோட அப்பா வர்க்கிங். ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க வெளியே வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒர்க். ஸோ இந்த டஃப்பான ஒர்க்கை நீங்க பீட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், பையன் என்னோட கம்பெனி ஆரம்பிக்கிறானே இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்ற பயம். அந்த பயத்தை மீறி யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தெம். ஒரு டைம் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுத்தா நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். முடியலன்னா நீங்க சொல்றதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது செகண்ட் பார்ட் ஆஃப் மை ஸ்டோரி விச் இஸ் இன்டு த டிசைடிங் மை கரியர். ஸோ ஹவு டு யூ டிசைட் அ கரியர்? How do you analyze whether it's a right decision or a wrong decision? எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கணும், அந்த டெசிஷன் ரைட்டா ராங்கா நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? anyone? ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், அந்த டெசிஷன் ரைட் டெசிஷனா ராங் டெசிஷனானு எப்படி உங்களுக்கு தெரியும்? அவுட். சோ ஒரு ரிசல்ட் என்ன, அதோட ரிசல்ட்டை வச்சு தான் அது ஒரு ரைட் டெசிஷனா ராங் டெசிஷனா எடுப்பீங்க. கரெக்ட்டா? But நீங்க எடுக்கும்போது ரைட் டெசிஷன் தான் எடுப்பீங்க. Anybody, are you really thinking that this is a right decision or wrong decision? நம்ம ராங் டெசிஷன் தான் தெரிஞ்சு எல்லாரும் எடுக்கிறாங்க டெசிஷன். எல்லாம் ரைட் டெசிஷன் எடுக்கிறோம். பட் ஏன் அது வந்து சடனா ராங் டெசிஷனா மாறிடுச்சு? அவுட். ஸோ நீங்க எடுக்கும்போது யூ டிசைடட் எஸ் நான் இதை பண்ண போறேன், நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க. பண்ண போற டெசிஷன் எடுக்கும் போது அது ரைட் டெசிஷனா தான் நீங்க நினைச்சு எடுத்துருக்கீங்க. அது ஏன் இப்போ ராங் டெசிஷனா மாறிச்சு ஆஃப்டர் த அவுட்கம்? ஸோ தட் இஸ் வேர் வி ஃபெயில். யூ கேனாட் டிசைட் எனிதிங் பேஸ்ட் ஆன் அவுட்கம். ஒரு அவுட்கம் வச்சு இது ரைட் டெசிஷன் இது ராங் டெசிஷன் எடுக்கவே முடியாது. தோனி கடைசி பால்ல 6 அடிக்கணும்னா அதுக்கு அடிக்க ட்ரை பண்ணுவாரு. அது எப்படி அடிக்கணுமோ அதை அடிச்சு தான் ஆடணும். அடிச்சா அது ரைட் டெசிஷன். இல்ல லாங் ஆஃப் அடிச்சிட கூடாது, மிட்ல அடிக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? He has decided, okay, bowling இப்படி பால் இப்படி வருது, நான் இப்படி அடிச்சா 6 போடணும்னு நினைக்கிறாரு. It's a calculation and he decides and executes. But only if it goes to 6, it's a right decision. If it goes to a duck,
or if it goes to 3 or 4, if the team does